Hello everybody, welcome to Infovers. நம்ம இந்த சீரீஸ் சயின்ஸுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் கன்சிக்யூட்டிவ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பார்த்துருக்கோம். பயாலஜியில் லாஸ்ட் டே 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். டே 8 என்ன பார்த்தோன்னா ஹியூமன் பிரெயினோட பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 1ல் யாரை பார்த்தோன்னா ஜஸ்ட் 4 பிரெயின் மட்டும் பார்த்துருக்கோம். அண்டு அதோட கன்சிக்யூட்டிவாக அதோட சீக்வன்ஸில் நம்ம இப்போ டே 2ல் பிரெயினோட டே 2ல் டே 9th டோட்டலாக. ஸோ இதில் நம்ம வந்து மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் லெக்சர்ஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோஸ் ஃபார் சீரியஸ்லி ப்ரிப்பேரிங் ஃபார் தேர் காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் சயின்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சரிங் வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரைட் ஃப்ரம் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜேஇ, ரயில்வே பொறுத்தவரை என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல் அண்டு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்களாவே ஓனாக கண்டக்ட் பண்ணிக்குவாங்க எக்ஸாம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அவங்களாவே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஸோ வேறவர் ஆன் தி ஹோலாக சொல்லணும்னா வேறவர் சயின்ஸ் பிளேஸ் அ கீ ரோல். அங்கெல்லாம் வந்து இந்த லெக்சர் வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெக்சரிங் வீடியோஸ் நீங்கள் இது வரைக்கும் கன்சிக்யூட்டிவாக பார்த்துருப்பீங்க. சீக்வன்ஷுவலாக ரைட் ஃப்ரம் டே 1 to டே 8 வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுக்கணும், நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒன்லி தென் ரன்னிங் நோட்ஸ் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேதர் தென் ஜஸ்ட் ஹேவிங் இட் இன் மைண்ட் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு மறந்துடும், நாளைக்கு சுத்தமாக மறந்து போயிடும். ஸோ ரன்னிங் நோட்ஸ் எடுங்க, அந்த ஒரு ஹேபிட் கொண்டு வாங்க, ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எப்போனா கடைசியாக நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப இது ஒரு ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டராக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்க பழகிக்கோங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு எப்படி சொல்கிறது, இஃப் யூ லைக் டு காண்டாக்ட் மீ, ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து அப்டக்கிள் ஃபேஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட்டு போடுறீங்க, சீரிஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, பட் மார்க்ஸ் ஸ்கோர் வந்து ஆக மாட்டேங்குது, இல்லை உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஐடியா இல்லை, எப்படி படிக்கணும்னு தெரியல, எந்தெந்த மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு தெரியல அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ வெரி வெல். ஸோ காண்டாக்ட்டுக்கு ஆல்ரெடி நான் இப்போ சொன்ன மாதிரி டெலிகிராமில் வீடியோ ஹேவ் சேனல் இன்ஃபோவர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்லேயும் யூ கேன் ஸ்டில் பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம், info_burs சொல்லிட்டு. அந்த மெயிலையும் ஸ்டில் யூ கேன் காண்டாக்ட் மீ wisdomcritic@gmail.com. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த லெக்சர் வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க டோன்ட் எவர் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Infovers. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லைனா இந்த அளவுக்கு க்ரோத் இருந்திருக்காரு. டே 9 கான்சிக்யூட்டிவாக 3 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி 3மே பேரலாக எடுத்துகிட்டு வரதுக்கு நான் மோரல்லஸ் ஆல்மோஸ்ட் 27 வீடியோஸ் ப்ளஸ் அது இல்லாமல் 2-3 வீடியோஸ் முன்னாடியே போட்டிருப்பேன். ஸோ இந்த 30 வீடியோஸும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு க்ரோத் கிடச்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் உங்களோட சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாக இன்னும் கொஞ்சம் உங்கள் கைகளை இன்னும் கொஞ்சம் விசிறி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் வித் திஸ் வில் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். அண்ட் இன்றைக்கி செஷன் என்ன பார்க்க போகிறோன்னா மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின், வெரி ஸ்மால் டாபிக். இதை நான் பார்ட் 1லேயே சொல்லியிருந்தேன், ரொம்ப பெருசாக இருக்கும். இது தனியாக சொன்னனால இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. ஸோ வித் திஸ் நோட் வி வில் கிக் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். லெட்ஸ் நோ த அன்னோன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மிட் பிரெயின். ஸோ ஆல்ரெடி நம்ம 4 பிரெயின் பார்த்துருப்போம். 4 பிரெயினில் செரிபரம் அண்ட் அதுக்கு அடுத்து இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மிட் பிரெயின். ஸோ மிட் பிரெயினில் மேஜராக என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிட் பிரெயின். ஸோ மிட் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்னென்னா இட் regulates motor movement of eye and ear. இயர், ஐ இதெல்லாம் வந்து மோட்டார் மூமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணோம். அண்ட் இட் கனெக்ட்ஸ், இது வேறு இதோட கனெக்ட் பண்ணால் இட் கனெக்ட்ஸ். ஸோ மிட் பிரெயின் தான் இட் கனெக்ட்ஸ் 4 பிரெயின் அண்ட் பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம்னா யாருன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் pons medulla oblongata. pons and medulla oblongata இவங்களாம் வந்து மெயின்ஸ் பிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான். மிட் பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சின்னது. ஸோ மோட்டார் மூமெண்ட் ஆஃப் ஐ அண்ட் இயர், அப்புறம் வந்து இட் கனெக்ட்ஸ் 4 பிரெயின். மிட் பிரெயின் வந்து எதை 2 கனெக்ட் பண்ணணும், இதுதான் ஒரே கொஷின். இதில் இது வரைக்கும் கேட்டது அண்ட் இது இப்படி கேட்கக்கூடியது இது மட்டும் தான். பிரெயின் ஸ்டெம் எதை கனெக்ட் பண்ணால் 4 பிரெயின் பிரெயின் ஸ்டெம்மையும் கனெக்ட் பண்ணணும். பிரெயின் ஸ்டெம் யாருன்னு கேட்டால் ஹின் பிரெயினில் இருக்கிற பான்ஸ் அண்ட் மெடுலா, சரியா, அவங்க தான் வந்து கனெக்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து மிட் பிரெயின். அண்ட் பிரெயின் ஸ்டெம்முன்னு நான் சொன்னேன்ல, அதில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க.
பிரெயின் ஸ்டெம்னா யாருன்னா மிட் பிரெயின் அண்ட் அவங்களோட இருக்கிற ஹின் பிரெயின். இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் வந்து பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மிட் பிரெயின். ரொம்ப சின்ன டாபிக் தான். இவ்வளோதான் மிட் பிரெயின் ப்ளஸ் ஹின் பிரெயின் 2 பேரும் சேர்ந்தது பிரெயின் ஸ்டெம். மிட் பிரெயினோட ஃபங்க்ஷன்னா இட் கனெக்ட்ஸ் ஃபோர் பிரெயின் அண்ட் பிரெயின் ஸ்டெம் அண்ட் ரெகுலேட்ஸ் மோட்டர் மூவ்மெண்ட் ஆஃப் ஐ அண்ட் இயர். ஓகே, ஐ அண்ட் இயர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? செரிபெல்லம். செரிபெல்லம்னா யார் வருவா? செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுலா இவங்கெல்லாம் எங்கே வருவாங்கன்னா ஹின் பிரெயினில் வருவாங்க. ஸோ ஹின் பிரெயின் தான் பார்க்க போகிறோம். ஹின் பிரெயினில் இப்போ பார்க்க போகிறது செரிபெல்லம். இந்த பேரில் சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. செரிபெரம்க்கும் செரிபெல்லம்க்கும். செரிபெரம் எங்கே இருப்பார்? அவர் ஃபோர் பிரெயினில் இருப்பார். செரிபெல்லம் எங்கே இருப்பார்? ஹின் பிரெயினில் இருப்பார். சரியா? ஸோ பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செரிபெல்லம். இப்போ செரிபெல்லம்க்கு சில என்ன சொல்கிறது பெக்யூலியர் நேம்ஸ் இருக்குது. அது ஏன் அதுன்றதை சொல்கிறேன். செரிபெல்லம் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரீ ஆஃப் லைஃப். ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. செரிபெல்லமாக என்ன சொல்லுவாங்க? ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லிட்டில் பிரெயின். லிட்டில் பிரெயின் சொல்லுவாங்க. ஸோ செரிபெல்லம் எப்படி சொல்லுவாங்க? ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லிட்டில் பிரெயின். ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்ன? ஆர்பர் விட்டே. ஸோ இந்த 3 பேர் இருக்குது. யாருக்குன்னா ஆர்பர் விட்டே. ஸோ இந்த 3 பேர் இருக்குது. யார் யார் செரிபெல்லம்க்கு என்னென்ன பேர்னு கேட்டால், ஒன்று ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம், லிட்டில் பிரெயின்னு சொல்லுவோம், இல்லை ஆர்பர் விட்டேன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷனில் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் எதுவும் ஈஸியாக பிக் பண்ண முடியும். செரிபெல்லம்க்கு மொத்தம் 3 பேர். என்ன? ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லலாம், லிட்டில் பிரெயின்னு சொல்லலாம், ஆர்பர் விட்டேன்னு சொல்லலாம். லிட்டில் பிரெயின் இது. ஓகே, அப்போ பிரெயினோட லார்ஜஸ்ட் பார்ட் யார்? யோசிச்சு பாருங்கள், கனெக்ட் பண்ணி பாருங்கள். அது லார்ஜஸ்ட் பார்ட்டு இவர் லிட்டில் பிரெயின். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இவரோட ரோல் என்ன? செரிபெல்லம் என்ன பண்ணுவார்? இவர் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பயன்னா இட் மெயின்டைன்ஸ், ரொம்ப சின்ன டாபிக் தான் அது. இட் மெயின்டைன்ஸ் தி ஃபாலோயிங். யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான போஸ்டர். அப்புறம் லோக்கோமோஷன். லோக்கோமோஷன்னா நம்ம செயல்படுறோம்ல, அதுதான் லோக்கோமோஷன் சொல்லுவோம். லோக்கோமோஷன். அடுத்து ஈக்விலிபிரியம் ஆஃப் தி பாடியோட ஸ்டெபிலிட்டி. என்ன தெரிஞ்சிட்டேன். equilibrium of the body. அப்புறம் controls voluntary muscles. ஸோ இதெல்லாம் தான் வந்து செரிபெல்லமோட ஃபங்க்ஷன்ஸு. ஓகேவா? ஸோ செரிபெல்லம்க்கு அப்புறம் யார் இருக்கா? பான்ஸ் அண்ட் மெடுலா இருக்காங்க. இப்போ பான்ஸோட சோர்சஸ் ஆஃப் என்னென்னு பார்ப்போம். பான்ஸுக்கு என்னென்ன ஒர்க்கு? இப்போ வரைக்கும் நம்ம செரிபெல்லம் பார்த்தோம். செரிபெல்லம் என்ன? திருப்பி ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். ஓகே, லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ பான்ஸ் வந்து எதுக்கு வருது? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி சொல்லுவாங்க. பான்ஸுக்கு என்னென்னா என்ன பேர்? கால்ட் அஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. எதனால ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரா இன்ஃபர்மேஷன் நம்ம நியூரானில் படிச்சிருப்போம். நியூரானில் வந்து ஒரு ரா இன்ஃபர்மேஷன் வரும், நியூரான் ப்ராசஸ் பண்ணி அடுத்த நியூரானுக்கு அது கொஞ்சம் ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் அனுப்பும். இட் இஸ் சிமிலர் லைக் தட். ஸோ என்னென்னா ஒரு ரா இன்ஃபர்மேஷன் வரும், அந்த ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது அன்ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் ரா இன்ஃபர்மேஷன். ஸோ ரா இன்ஃபர்மேஷன் வரும். அந்த ரா இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பான்ஸுக்கு தான் ரீச் ஆகும். சரியா? அந்த பான்ஸ் என்ன பண்ணோம்? டிசைட் பண்ணும் இது யாருக்கு போகும்? செரிபெல்லம்க்கு போகணுமா, செரிபெரம்க்கு போகணுமா, மெடுலாவுக்கு போகணுமா அப்படின்றத யார் தலாமஸ்க்கு போகணுமா, ஹைப்போ தலாமஸ்க்கு போகணுமா, அவங்களுக்கு போனால் அது அங்கேருந்து எங்கே போகும் அப்படின்ற இந்த டிசைடிங் ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை யார் டிசைட் பண்ணுறாங்க? அந்த பான்ஸ் தான் பண்ணுறாப்புல. ஸோ ஒரு ரா இன்ஃபர்மேஷன் வருது, ரா இன்ஃபர்மேஷன் பான்ஸை ரீச் ஆகுது. பான்ஸ் என்ன பண்ணுறாப்புல? ஒரு ரா இன்ஃபர்மேஷனு அது வந்து பான்ஸை ரீச் ஆகுது. ஸோ பான்ஸ் என்ன பண்ணுறேன்னா டிசைட்ஸ் வேர் த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பி ஸ்டெண்ட். Decides where the information
has to be sent. ஓகேவா? ஸோ இது இவர் டிசைட் பண்ணுவார் எங்கெல்லாம் அனுப்பணும். இப்போ இவர் யாருக்கெல்லாம் அனுப்ப முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், செரிபரம்க்குனா செரிபரம்க்கு அனுப்பலாம், இல்லை செரிபெல்லம்க்கு அனுப்பலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவங்க யாருக்கு போகணுன்றதை பான்ஸ் டிசைட் பண்ணி அனுப்புவார். அடுத்து மெடுலாக்கு அனுப்பலாம், அடுத்து தலாமஸ்க்குன்னு அனுப்பலாம், இல்லை ஹைப்போக்கு அனுப்பலாம். ஸோ இதோட டிசைடிங் ஃபேக்டர் யாருன்னு கேட்டால் இவர் தான். இதுக்கப்புறம் இவங்க 5 பேர் தானான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் ஸோ ஆன். ஸோ இவங்க யாருக்கு வேணாலும் செரிபரம்க்கு அனுப்பலாம், செரிபெல்லம்க்கு அனுப்பலாம், மெடுலாக்கு அனுப்பலாம், தலாமஸ்க்கு அனுப்பலாம், ஹைப்போதலாமஸ்க்கு அனுப்பலாம். அண்ட் இவங்கெல்லாம் இல்லாத லிஸ்ட்லேயும் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அனுப்பலாம். இதுதான் வந்து மேஜராக பான்ஸோட ஒரு ஒர்க்கு. ஸோ பான்ஸ் என்ன பண்ணுவாப்புல, டெலிவரி பண்ணுவார். அது எந்த இடத்துக்கு போகணுன்றது டெலிவரி பண்ணுறதுனால தான் இவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி சொல்கிறோம். அது இல்லாமல் இவர் வேறு என்னெல்லாம் பண்ணுவார், வேறு என்னெல்லாம் இருக்கு கண்ட்ரோலிங் ஏஜென்ட்டு இவருக்கு பவர் இருக்குன்னு கேட்டால், இட் கண்ட்ரோல்ஸ் யூரினரி பிளாடர். இட் கண்ட்ரோல்ஸ் யூரினரி பிளாடர். அப்புறம் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, முகபாவங்கள், அதையும் இவர் கண்ட்ரோல் பண்ணுவார். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோல் இவர் தான் மேனேஜ் பண்ணுவார். அப்புறம் இட் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ், இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா பான்ஸ் வெரோலி. VAROLI, பான்ஸ் வெரோலி. இவருக்கான இன்னொரு பேர் என்ன, பான்ஸ் வெரோலி. அவ்வளோதான். பான்ஸுக்கு ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு மெடுலா. இந்த மெடுலான்ற பேர் வந்து ரொம்ப பேர் அதிகமாக கேட்டிருப்பீங்க. எங்கன்னா அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தில் மெடுலா ஆப்லங்கேட்டா. இது எங்கே இருக்கும், பின்தலை கீழே இருக்கும், ஆப்லங்கேட்டா. அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டோட சோர்ஸ் என்ன, சோர்ஸ்ன்றதோட என்னென்ன ஃபங்க்ஷன் என்னென்ன இதுதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது அப்படியே நான் எழுதுகிற மாதிரி ரன்னிங் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இட் இஸ் கன்சர்ன்ட் வித், இட் இஸ் கனெக்டட், எங்கே கனெக்டட்னா கனெக்டட் வித் ஸ்பைனல் கார்ட். இட் இஸ் கனெக்டட் வித் ஸ்பைனல் கார்ட் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேஷன், அதாவது ஓகே நான் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன், இது பாருங்கள் என்னென்னு. ரெஸ்பிரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி போகிறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இவர் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ரெஸ்பிரேஷன், அடுத்து கார்டியோ வாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸஸ், gastric secretion, okay, vomiting, sneezing, cough, பர்ப்னா ஏப்பம், ஓகே, அப்புறம் ஹிக்கப். ஸோ இப்போ எழுதுனதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன அப்படின்னா, இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா இதெல்லாம் வந்து ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ரெஸ்பிரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது, கேஸ்ட்ரிக் செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, வாமிட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுது, ஸ்னீசிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் யாரால் நடக்குது? இட் கண்ட்ரோல்ஸ், இட் இஸ் ஆல் கண்ட்ரோல் பை மெடுலா ஆப்லங்கேட்டா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். அது என்ன அந்த பெக்யூலியர் ஐட்டம் அப்படின்னா, இது எல்லாமே உங்களோட கன்சர்ன் இல்லாமல் நடக்கிறது. நீங்கள் மூச்சு விடக்கூடாதுன்னு மூச்சை பிடிச்சி வைக்க முடியாது உங்களால். கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸஸ்னால் நம்ம ஹார்ட், அந்த கார்டியோவாஸ்குலர் மசில்ஸாக கிரியேட் ஆகிருக்கும், அதை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. கேஸ்ட்ரிக் செக்ரேஷன், நீங்கள் சாப்பிட்றது டைஜஸ்ட் ஆகுது, அந்த டைஜஷன் ப்ராசஸை அவங்களால நிறுத்த முடியாது. வாமிட்டிங் வருது, அந்த வாமிட்டிங் வரதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்கள் வாமிட் எடுத்து தான் ஆகணும். தும்மல் வருது, அப்போ உங்களால் தும்மாமல் ஸ்டாப் பண்ண முடியாது, தும்மி தான் ஆகணும். அது மாதிரி இருமல் வருது, இருமாமல் உங்களால் இருக்க முடியாது. ஏப்பம் வருது, இதெல்லாமே வந்து உங்களோட கன்சர்ன் இல்லாமல் உங்களோட பாடி அதுவாக பண்ணக்கூடியது. ஸோ இட் இஸ் ஆல் டேர்ம்ட் அஸ் ஆல் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், ஆல் involuntary actions. So all involuntary actions, இது எல்லாமே யார் பார்க்குறா?
மெடுலோ ஆப்ளிங்கேட்டா தான் பார்க்குறாங்க. ஸோ எவ்ரிதிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் கன்சர்ன்ட் வித் மெடுலோ ஆப்ளிங்கேட்டா. ஓகே, இதுதான் ஒன்று. அப்புறம் நெக்ஸ்ட் இதில் ஒரு கொஷின், 2 கொஷின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின்னா, ஸ்பைனல் கார்டு இங்கே எழுதுகிறேன். ஸ்பைனல் கார்டு ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம், இந்த கொஷின் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். which part of the brain? First question. ஓகே, ஸ்பைனல் கார்டு எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகுது? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மெடுலா. மெடுலோ ஆப்ளிங்கேட்டா. அடுத்து ஓகே, அடுத்த கொஷின் வந்து நான் உங்களுக்கு எம்சிக்யூ கொடுக்குறப்ப கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிற மெடுலோ ஆப்ளிங்கேட்டா பான்ஸ் பற்றி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி செரிபெல்லம் பற்றி பார்த்தோம். ஸோ டோட்டலாக வந்து மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். வெரி ஷார்ட் வீடியோ, ஜஸ்ட் 30 minutes கூட இருக்காது. அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபோர் பிரெயினை பற்றி பார்த்துருக்கோம், அதில் செரிபெரம் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் நம்ம பார்த்தது மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின். ஸோ டோட்டலாக ஹியூமன் பிரெயின் ஆஸ் ஃபார் அஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கன்சர்ன். ஸோ நான் இப்போ எடுத்தது எல்லாமே அண்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற லெக்சர்ஸ் எல்லாமே, எடுக்க போகிற லெக்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டோ இல்லை 12th ஸ்டாண்டர்டோ இல்லை 11th இல்லை 8th 9th இந்த எக்ஸாமுக்கு இது யூஸ் ஆகாது. பிகாஸ் அதில் இருக்கிற கண்டென்ட்லேருந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எது கேட்பாங்க எது கேட்க மாட்டாங்க அப்படின்றத டிசைட் பண்ணி நம்ம அதை டிசைட் பண்ணி இதுலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேசிஸை நீங்கள் வச்சுக்கிட்டு எந்த ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ ஹோப் ஸோ அந்த கம்ப்ளீட் வீடியோ லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் த வீடியோ, அண்ட் புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவர்ஸ். ஸோ இன்னொரு கண்டென்ட்ஃபுல் லெக்சர் வீடியோட நெக்ஸ்ட் செஷன் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன். டாட்டா பை பை அண்ட் டேக் கேர்.